படம். எப்பவுமே யாரும் பேசாத, யாருமே தொடாத கதைகளை பேசணும்னு நினைக்க முடியாது. அதனால 110 வருஷத்துல தமிழ் சினிமாவில் ஒரு முழுமையான ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை வரல அப்படிங்கிற ஆதங்கம் எங்களுக்கு இருந்தது. நாங்கள் ரொம்ப கனவுகளோடய ரொம்ப உழைப்புகளோடய நிறைய எஃபோர்ட் போட்டு இந்த படம் எடுத்தோம். ஆனால் இன்னைக்கு மக்களுடைய கைதட்டலையும் மக்கள் வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக பேசும்போது நாங்கள் வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம்னு சந்தோஷப்படுறோம். இந்த நாட்டு ஜனநாயக நாடு, இங்கே யார் வேணாலும் முதல்வர் ஆகலாம், யார் வேணாலும் வந்து தேர்தலில் நிற்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். நான் இயக்குனர் மீரா கதிரவன். ஹபிபி படத்தோடைய தியேட்டர் விசிட்ஸ் தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இருக்கிறோம். தென்காசி, நாங்கள் நிறைய ஊர்களில், கோயம்புத்தூர், சென்னைன்னு பல ஊர்களில் போனாலும் தென்காசிங்கிறது வந்து இந்த கதை நடக்கக்கூடிய எங்கள் ஊர். அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக நாங்கள் அதை ஃபீல் பண்ணுறோம். இந்த மக்களை நாங்கள் வந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு வந்து தொடர்ந்து எப்படா தென்காசிக்கு வருவீங்கன்னு நிறைய கேட்குற மாதிரி நாங்களும் எப்படா தென்காசிக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். எல்லா ஊர்கள் மாதிரியும் தென்காசிலையுமே பெரிய சப்போர்ட் இருக்குது படத்துக்கு. ரொம்ப எமோஷ்னலாக எல்லா இடங்கள்லையுமே பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், இன்னும் சொல்லப்போனால் 20 வருஷத்துக்கு பிறகுலாம் தேட்டருக்கு வர்றவங்கலாம் கையை பிடிச்சி ரொம்ப நன்றியோட நிகழ்ச்சியோட ஹபிபி படத்துக்கு நாங்கள் வந்து நீண்ட வருடங்களுக்கு பிறகு தேட்டருக்கு வரேன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க கொடுக்குற சப்போர்ட் வந்து இன்னும் நிறைய ஹபிபி மாதிரி நிறைய நல்ல படங்களை பண்ணணுங்கிற பொறுப்புணர்ச்சியை எங்களுக்கு கொடுத்துருக்கு. ரொம்ப கண்ணீர் மல்க மக்கள் வந்து கை பிடிச்சி ரொம்ப ஆற தழுவி எங்கள் எல்லாரையுமே வந்து தங்களோட வீட்டு பிள்ளைகளாக இந்த படத்துடைய கதையை வந்து தங்களுடைய வீட்டு கதையாக அவங்க வந்து உணர்ந்து பேசுகிறாங்க. நிஜமாகவே எங்கள் டீமில் எல்லாருமே ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கிறோம். இன்னும் மக்கள் தொடர்ந்து இந்த ஹபிபிக்கான ஆதரவை வந்து தொடர்ச்சியாக தர வேண்டும். எங்கள் கூட வந்து இந்த படத்தில் யூசுஃபா நடித்த இயக்குனர் கஸ்தூரிராஜா சார் இருக்காங்க, அனுசுராய ராஜன் இருக்காங்க, ஹீரா ஈஷா இருக்காரு. இப்போ அவங்க பேசுவாங்க. வந்து அவர் டைரக்டர் எல்லாமே பேசிட்டாரு. இப்போ படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு இருந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, துபாய்க்கு போனோம், அதுக்கப்புறம் கொச்சின் போனோம், கோயம்புத்தூர் போனோம், இப்போ இங்கே எல்லா ஊர்லேயும் சுற்றிட்டு இருக்கோம். நேற்று மதுரைக்கு போயிருக்கோம். எல்லா இடத்துலையுமே மக்களுடைய எழுச்சி, அதாவது ஒரு நல்ல படம் பார்த்தா அந்த முகத்தில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு உணர்வுகள் கிடைக்கிது. சாதாரணமாக ஒரு படம் பார்த்துட்டு வர்றதுக்கும் ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வர்றதுக்கும் இது அவங்க குடும்பத்தில் நடந்த சில நிகழ்வுகள் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறத ஈஸியாக பார்க்க முடியுது. கையை பிடிச்சிட்டா விட மாட்டேங்கிறாங்க. அந்த கேரக்டரோட நம்மளை விட அவங்க ஒன்றி போயிருக்காங்க. இதெல்லாம் நிறைய இடங்களில் பார்க்க முடியுது இந்த தியேட்டர்களில். இதுதான் ஒரு கலைஞனுக்கு உண்மையான வெற்றி. இன்னும் சொல்லப்போனால் கஸ்தூரி ராஜாங்கிற பேர் மறைஞ்சு யூசுப் பாய்ன்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாத்தையும் யூசுப் பாய் வாங்கன்னு தான் கூப்பிடுறாங்க. இனி அவங்க வீட்டில் கூப்பிட்டு பிரியாணி கொடுத்துருவாங்களோ அந்த மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டோட இருக்காங்க. அவங்களுடைய நடைமுறைகளை பார்க்கும்போது தான் இனிமேல் நல்ல படங்கள் தான் எடுக்கணும். பொழுதுபோக்குக்காகவோ இல்லாட்டி வாழ்க்கைக்காக ஒரு சினிமாவை எடுக்கக்கூடாது, ஒரு தரமான படம் தான் எடுக்கணுங்கிறது இந்த டூரில் தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு எல்லா பெருமையும் டைரக்டர் மீரா கதிரவனுக்கு தான் சேரும். இது என்ன சொல்லுது? வெற்றி படம் சந்தோஷமா இருக்கும். வெற்றி படம் சந்தோஷமா இருக்கும். மறுபடியும் இந்த ஆரவாரத்தை பார்க்கும்போது தான் நல்ல படங்களாக எடுக்கலாங்கிற தைரியம் வருது. இவ்வளவு நாள் அந்த தைரியம் கிடைக்கல. பொதுவாகவே இந்த மாதிரி படங்கள் ஓடுற காலமா இருக்கு. இதுக்கு மக்களுக்கு தான் நன்றி சொல்லணும் நம்ம. இல்ல, அது ஒரு ரத்தத்தை உறிஞ்சிற மாதிரி தான். அது ஒரு உழைப்பை சுரண்டுற ஒரு தொழில் தான். அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அதெல்லாம் நம்மள மாதிரி சின்ன படங்களுக்கு இல்லைங்க, பணக்கார வீட்டில் திருடுற மாதிரி தான். அப்படிதான் பெரிய படங்களுக்கு தான் அந்த இது இருக்கு. இருந்தாலும் கூட மன்னிக்க முடியாத குற்றம் அது. அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சாதான் நாங்களும் பல்லாயிரக்கணக்கான பேர் குடும்பங்கள் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. நிறைய பேர் உழைக்கிறோம், கடுமையான வட்டிக்கு பணம் வாங்கி இதில் போடுறோம், படம் எடுக்கிறோம். கடைசியில் அதில் யாரோ ஒருத்தர் திருட்டுத்தனமாக போட்டு வெளியிடுறாங்க அப்படிங்கிறது இது அவங்க தான் புரிஞ்சுக்கணும் அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது. அதுபோல் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தேட்டர் முறையில் தனிநீங்க முறையில் அரசியல் தலையீடுலாம் இருக்கு. ஒன்றும் நம்ம சிஎம்மோட படங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான், ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் தான் வந்துச்சு. இது மாதிரியான தொடர்ந்து இந்த தனிநீக்கும் அரசியலுக்கும் அந்த தொடர்புகள் என்பது அடிக்கடி செஞ்சே போகுது. இப்போ தமிழர் ஒரு நடிகராக இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சராக இருக்காரு. இதுக்கான சாத்தியக்கூறுகள் வருங்காலங்களில் வந்து இந்த தனிநீர் துறையில் அரசியல் தலையீடுகள் இருக்கும் அப்படின்னு நம்புறீங்களா? இல்லைங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா தணிக்கைங்கிறது இல்லாமல் வச்சுக்க முடியுமா? தணிக்கை இருந்தால் தான் ஒரு படத்தை வெளியிட முடியும். எல்லாத்தையும் எடுத்து நம்ம படமாக வெளியிட முடியாது.
தணிக்கை அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க, நம்ம வேலையை நம்ம செய்யணும், அவ்வளோதான். அதில் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அது எப்படி நடக்குதுங்கிறது நமக்கு தெரியல, அதை சொல்கிற பக்குவம் நமக்கு இல்லை. இல்லை, எனக்கு வந்து என்னுடைய முதல் படம் தோல்பாவை கூத்த பற்றின படம். ரெண்டாவது படம் ஒரு நகரத்தில் நடக்கிற ஒரு இரவு பற்றின படம். எப்பவுமே யாரும் பேசாத, யாருமே தொடாத கதைகளை பேசணும்னு நினைக்க முடியாது. அதனால 110 வருஷத்துல தமிழ் சினிமாவில் ஒரு முழுமையான ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை வரல அப்படிங்கிற ஆதங்கம் எங்களுக்கு இருந்தது. இப்போ இந்த படத்துடைய கதாசிரியர் முகமது அமீன் வந்து கடையநல்லூர் சார்ந்தவர். இப்ப நானும் எனக்கு கடையநல்லூர் பக்கத்தில் திரிகூடபுரம் மேலே சொக்கம்பட்டி தான் என்னோட ஊர். அதனால நாங்கள் எங்கள் சொக்கம்பட்டி நீங்கள் சொன்ன மாதிரி புளியங்குடி வரைக்குமே தரிச்சத்தம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து புளியங்குடியில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்கூலில் படித்தேன். நான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி இந்த ஸ்கூல் போகிற வரைக்குமே 2 பக்கமே தரிச்சத்தம் தான் கேட்கும். ஸோ திரும்பி வரும்போது தரிச்சத்தத்தை கேட்டு தான் நாங்கள் வந்து பஸ்ஸு ஏறுவோம் வந்து. அதனால் இந்த தரிச்சத்தம், இந்த தறி வாழ்க்கைங்கிறது எங்களுடைய சின்ன வயதுலேருந்தே பார்த்தது. எங்கள் குடும்பங்களில் எங்கள் சின்னம்மா பெரியம்மாக்கள்லேருந்து எங்களுடைய உறவு முறைகள்லேருந்து நிறைய பேர் காக்கூலியில் நின்று பாவு போட்டு இந்த தொழில் செஞ்சவங்க. அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி வந்து இஸ்லாமியர்கள் வந்து தறியில் பாவில் இருந்தாங்கிற தகவல் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ தென்பகுதியில் தெரியும். உலகம் முழுக்கவே வந்து ஒரு ஆச்சரியமாக அந்த படத்தை பார்க்கும்போது என்ன கேட்குறாங்கன்னா, இஸ்லாமியர்கள் வந்து தறி நின்றாங்களா, பாவு போட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு அதில் வந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு புதுமையான ஒரு விஷயம் இருந்ததுனால அந்த வாழ்க்கையை வந்து எடுத்தோம். வந்து கடையநல்லூருங்கிறது வெளிநாட்டு வாழ்க்கையை ரொம்ப சார்ந்து இருக்கக்கூடிய அதிகமான குடும்பங்கள் இருக்கக்கூடிய இதுவாக இருக்கனால கடையநல்லூருங்கிறது பாவு தறி போட்டுட்டு இருந்ததுனால அதை எடுத்துக்கிறோம். அது வந்து இன்னைக்கு படத்தை பார்க்கக்கூடிய எல்லாருமே அந்த வாழ்க்கை ரொம்ப திரும்ப அந்த காலத்தை அப்படியே கூட்டு வந்துட்டீங்க, அப்படியே நாங்கள் 80களுக்கு போன மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி இது சாத்தியப்படுச்சுன்னு சொல்றாங்க. அது எங்களுடைய தயாரிப்பாளர்கள், எங்க கூட ஒர்க் பண்ண சக கலைஞர்கள், இந்த படத்துல பங்காற்றின எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களாலையும் அது சாத்தியப்படுச்சு. நாங்கள் ரொம்ப கனவுகளோடய ரொம்ப உழைப்புகளோடய நிறைய எஃபோர்ட் போட்டு இந்த படம் எடுத்தோம். ஆனால் இன்னைக்கு மக்களுடைய கைதட்டலையும் மக்களை வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக பேசும்போது நாங்கள் வந்து நாங்கள் அதை அச்சீவ் பண்ணிட்டோம்னு சந்தோஷப்படுறோம். எப்பவுமே தமிழ் மக்கள் வந்து நல்ல படங்களை கொண்டாடி இருக்காங்க. எப்பவுமே தமிழ் ஆடியன்ஸ் வந்து உலகத்திலே குறிப்பாக இந்தியாவில் ரொம்ப ஆரோக்கியமான ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்க. நல்ல படங்களை அவங்க வந்து தெளிவாக அரவணைச்சிருக்கிறாங்க. ஹபீபியை அரவணைச்சிருக்கிறாங்க. அது மக்கள் எல்லாருக்கும், குறிப்பாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தமிழ் ரசிகர்களுக்கும் இந்த படத்தை பார்த்து சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு 2 கட்டுரை எழுதப்படுது. கடந்த 20 வருடங்களாக இப்படி எந்த படத்துக்கும் எழுதப்படலைன்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் தான் மேக்ஸிமம். பார்த்தீங்கன்னா யூடியூப் ரிவ்யூஸ் வந்து எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூ தான் இருக்குது. அதனால ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கிறோம். இன்னும் இப்படியான புதிய களங்களை தேர்வு செஞ்சு இன்னும் நிறைய இஸ்லாமிய பின்னணியில் இருக்கக்கூடிய கதைகளை பண்ணணுங்கிற ஆர்வத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்துருக்கோம். பொதுவாக வந்து நம்ம வேற வேற கதைகளை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இயக்குனர் தான். பொதுவாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இஸ்லாமியர்கள் வந்து அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்து ஒரு நம்பிக்கை, ஒரு வழிபாடு இருந்தாலும் ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. இப்போ கீழக்கரைக்கு ஒன்று இருக்கும், காயல்பட்டினத்துக்கு ஒன்று இருக்கும், இப்போ கொஞ்சம் மதுரை போனீங்கன்னா வேற இருக்கும், தேனி போனீங்கன்னா. அதனால ஒவ்வொரு பகுதியுடைய ஒவ்வொரு நிலப்பரப்புடைய கதையை செஞ்சு பார்க்கணுங்கிற ஆர்வமும் வந்து எங்களுக்கு வந்து டீமும் நிறைய சப்போர்ட்டும் இருக்கு. அதுக்கான முயற்சிகள் இருக்கும். இந்த நாட்டு ஜனநாயக நாடு. இங்கே யார் வேணாலும் முதல்வர் ஆகலாம், யார் வேணாலும் வந்து தேர்தலில் நிற்கலாம். சினிமாவில் நிற்கிறவங்க நிற்கிறதுல ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. சினிமாவில் நிற்கிறவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கான ரசிகர்கள் நிறைய இருக்காங்க. மக்கள் ஓட்டு போட்டு தானே தேர்வு செஞ்சுருக்காங்க. இப்போ மக்களுடைய வந்து உரிமையையும் மக்களுடைய தேர்வையும் நம்ம மதிக்கணும் இல்லையா? அதனால ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் தான். சினிமாவுக்கு நிறைய விஷயங்களை செய்வதற்கான வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. நிச்சயமா சினிமாவிலேருந்து வர்றதுனால இந்த திரைப்படத்துறைக்கு கொஞ்சம் செய்வாருங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இல்லைங்க, அது அப்படி இல்லை. இன்னைக்கு இப்போ நாங்கள் போகிற வர இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன வந்து ஒரு 60 வயது பெண்மணி வந்து இன்னைக்கு கூட்டத்தில் அவ்வளோ நெரிசலை தேடி வந்து கையை பிடிச்சி நான் காபா படத்துக்கு பிறகு இந்த படத்தை தான் வந்தேன்னு சொல்கிறாங்க. ஸோ தங்களுடைய வாழ்க்கை சினிமாவில் இதுவரைக்கும் அவங்க பார்க்கல. இதுவரைக்கும் பார்த்த படங்கள் எல்லாமே தங்களை வந்து தீவிரவாதிகளாகவும் தங்களை வேற்று கிரகவாசிகளாகவும் தான் வந்து சித்தரிச்சாங்க. அதனால அவங்க திரைக்கு வராமல் இருந்தாங்க. இப்போ தங்களுடைய வாழ்க்கையை திரையில பார்க்கும்போது இந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த படம் கஸ்தூரிராஜா சார் யூசுஃபா நடிச்சிருக்காரு. அது மாதிரி இந்த படத்தில் வந்து ஃபரீதாங்கிறவங்க முப்புடாதியா நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த தமிழ்நாடுங்கிறதே வந்து இந்த மதம் சாதி எல்லாம் கடந்த ஒரு நல்லிணக்கத்துக்கான ஒரு பூமி இது. அதனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது முஸ்லீம்ஸுக்கு மட்டும் பார்க்கல, முஸ்லீம்ஸ் பெருவாரியாக வர்றாங்க. ஆனால் நான் முஸ்லீம்ஸ்ல இருந்து எல்லாருமே இந்த படத்தை கொண்டாடுறாங்க. முஸ்லீம்களுக்கு தங்கள் வாழ்க்கையை பார்க்குறாங்க, நான் முஸ்லீம்ஸ்களுக்கு
இது வரைக்கும் நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியாத விஷயங்களை இந்த படத்து மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு முஸ்லீம் வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கு, நாங்கள் ஒரு முஸ்லீம் தெருவுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கு, ஒரு முஸ்லீம் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத முதல் முறையாக நாங்கள் இந்த சினிமாவில், இந்த 110 வருஷம் சினிமாவில் முதல் முறையாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்கிறாங்க. மதுரையில் நேற்று நைட் ஷோவுக்கு எங்க இருந்து ஆமாம், மதுரை நேற்று வந்து நாங்கள் செகண்ட் ஷோ பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக வந்து இன்னைக்கு வந்து செவ்வாய் புதன்களெல்லாம் எவ்வளோ பெரிய நடிகர்களோட படமாக இருந்தாலும் கூட்டம் குறையும். ஆனால் நேற்று நாங்கள் பார்த்த இடத்துல 120 பேர் இருந்தாங்க. அது மொத்தமே 200 தேட்டர் தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ராம்நாடுலேருந்து ஒரு வேன் பிடிச்சி ஒரு குடும்பம், நான் முஸ்லீம் குடும்பம் வந்து மதுரைக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்ககிட்ட கேட்டோம், நீங்கள் வந்து அங்கே தேட்டரில் இல்லை அப்படின்னா, நாங்கள் ஏற்கனவே படம் பார்த்துட்டோம், 2வது முறையாக நான் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியான ஒரு நல்ல தேட்டரில் பார்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கோங்கிறாங்க. அதுதான் நான் தமிழ்நாட்டுடைய அழகு, அதுதான் தமிழ்நாட்டுடைய நம்பிக்கை, அதுதான். அதனால இந்த படத்தை எல்லாருமே கொண்டாடுறாங்க. அவங்க அந்த படத்தோட புரட்சி பல வருஷங்களா இந்த மாதிரி படங்கள் வரல. ஏன்னா அதுல படத்துல எதுவும் ஒரு பாம்பு வெடிக்கல, ஒரு கத்தி கப்படா யூஸ் பண்ணல, இதெல்லாம் இல்லாம ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு படத்துக்கு இவ்வளவு பேர் வந்து ஆதரவு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப புதுசு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஈசா. அபுதாயிர்ன்ற கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். ஹபிபியில் இங்கே பேரே ஒரு சொல்லி கூப்பிட மாட்டேங்கிறாங்க, அபுதாயிர்னு கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய தென்காசி மக்களும் கடையனூர் மக்களும் அவங்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய ஊரையும் அவங்களுடைய நேட்டிவான லாங்குவேஜையும் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப லைக் பண்ணுறாங்க. ரொம்ப நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த ஊர் பக்கம் போய் பார்க்கணும், குற்றாலம் நிறைய தடவை போயிருக்கோம், பட் அந்த பக்கம் நாங்கள் போனது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவு இந்த ஊரை வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இந்த படம் வந்ததுக்கு வந்து முக்கியமாக நிறைய பேர் கடையனூர்லேருந்து தென்காசிலேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் சொல்லுவேன். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் அனுஷ்ரா ராஜன். ஐம் ஃப்ரம் கேரளா. இது ஹபீபி என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் நம்ம நிறைய பிளேஸில் தியேட்டர் விசிட்டுக்காக போனோம், பட் இது ஒரு ஸ்பெஷல். ஏன்னா இங்கே தான் ஷூட் முடித்தோம். ஸோ அதனால இங்கே வராமல் இங்கே போவோம். அதனால தான் இப்போ இன்னைக்கு இங்கே வந்தோம். உங்களை எல்லாம் பார்த்ததுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அவ்வளோ ஒரு அக்செப்டன்ஸ், அவ்வளோ எல்லாரும் அந்த சினிமா கூட அந்த கேரக்டராக கூட எல்லாமே நல்லபடியாக ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. இனியும் சப்போர்ட் பண்ணுங்க, நிறையா எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் கூட அதை நன்றி சொல்ல மறந்துட்டேங்க. தென்காசி மக்களுக்கு நாங்கள் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா விட்டு வந்து இங்கே தான் அந்த படத்தை எடுத்தோம். இங்கே தான் அது என்ன ஊர்ல ஆய்க்குடி, கடையநல்லூர், ஆய்க்குடி, கடையநல்லூர், புளியங்குடி இந்த பக்கம் சுற்றி எடுத்தோம். இங்கே தான் தங்கி இருந்தேன் நான் தென்காசியில். இன்னைக்கு மறுபடியும் இங்கே அப்போ இருக்கும்போது ஏதோ வேலைக்கு வந்தோம், கஷ்டப்படுறோம்னு நினைச்சோம். இப்போ வந்து ரொம்ப ஒரு கோயிலுக்கு வந்த மாதிரி ஒரு புனிதமாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நன்றி இந்த ஊர் மக்களுக்கு, ரொம்ப நன்றி. கடையநல்லூர் எல்லோருக்கும் நன்றி, உங்களுடைய ஊடகத்தார் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் தான் அந்த படத்தை கொண்டு போய் பெருசாக சேர்த்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து உங்கள் எல்லாருடைய ஆதரவு வேணும். இன்னும் நிறைய பேர் இந்த படங்களை பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ.